வெல்கம் டு குமரி கோஸ்டல் கிச்சன். இன்னைக்கு நாம ஸ்டஃப்டு கோகனட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம். அந்த தேங்காயில் உள்ள நார் எல்லாத்தையும் நீக்கிடணும். இந்த மாதிரி நீக்கினதுக்கு அப்புறமா அதில் 3 கண்ணு மாதிரி இருக்கும். அதில் ஏதாவது ஒரு கண்ணில் நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பெருசாக இருக்கிறது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா உள்ளே இருக்கிற தேங்காய் தண்ணி எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அந்த பாத்திரம் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு 2 டீஸ்பூன் அரிசி போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். அரிசி கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பித்ததும் அதில் ஒரு டீஸ்பூன் சிறுபருப்பு, அதாவது பாசிப்பருப்பு, அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை சேர்த்து அதையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக பொடி பண்ணதும் அதில் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் பொடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தேங்காயில் ஃபஸ்ட்டே ஹோல் போட்டு வச்சுருக்கோம். அதில் ஏதாவது ஒரு கெட்டியான ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. அதை மடித்து வச்சுட்டு அந்த ஹோலில் நம்ம போடுற பவுடர் ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு ஏற்றாப்பில் வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரை உள்ளே சேர்த்துடலாம். இது ஒரு 2 டீஸ்பூன் உள்ளே சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் கருப்பட்டியை தேங்காய் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்படியே மாற்றி ஒரு 2 டீஸ்பூன் நம்ம இந்த பவுடர் சேர்க்குறோம் அப்படின்னா இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் நம்ம அந்த கருப்பட்டி சேர்த்துக்கலாம். மறுபடியும் இந்த பவுடர் ஒரு 2 டீஸ்பூன், அதுக்கப்புறமா கருப்பட்டி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஃபில் ஆகுறது வரைக்கும் இந்த மாதிரி மாற்றி நம்ம சேர்த்துட்டே வரணும். அதுக்கப்புறமா ஒரு குச்சி எடுத்து அதில் உள்ள அந்த முனைப்பக்கத்தை நல்லா கூர்மணி ஆக்கிக்கோங்க. அதால் இந்த ஹோலை நம்ம மூடிக்கலாம். டைட்டாக மூடிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம உள்ளே இந்த கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதை நம்ம அடுப்பில் போட்டு சுடுறப்போ அது உருகி வெளியே வந்துடும். அதனால் மைதா மாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கோதுமை மாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு இதை இந்த குச்சி போட்டிருக்கிற பக்கத்தை சுற்றி நல்லா டைட்டாக அப்படியே ஒட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை அடுப்பில் வச்சிடலாம். இது ஒரே பக்கத்துலேயே ஃபுல்லாக நெருப்பு படுறது மாதிரி வச்சுக்காண்டா. அதை ஃபுல்லாக நம்ம எல்லா பக்கத்துலேயும் படுறது மாதிரி அப்பப்போ அந்த கம்பை கொஞ்சம் சுற்றி விட்டுக்கோங்க. இது ரெடி ஆகுறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சு ஆகும்.
அந்த ஓடு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டே இருக்கணும். அப்புறமா வந்து கடைசியாக அந்த ஃபுல்லாக அந்த ஓட்டில் வந்து நெருப்பு வந்து பற்றிக்கும். அப்படி பற்ற ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பொதுவாகவே நம்ம வந்து தேங்காயை வந்து சுட்டு சாப்பிட்டா அது வந்து ஒரு தனியாக ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து அரிசி, பருப்பு, அப்புறமா பொரிக்கடலை இது எல்லாத்தையும் வறுத்து போட்டிருக்கோம். அது கூட ஏலக்காய் சேர்த்துருக்கிறதுனால நல்ல மணமாக இருக்கும். இன்னும் நம்ம வந்து இதில் வந்து கருப்பட்டி சேர்த்துருக்கிறதுனால அந்த கருப்பட்டியும் தேங்காயும் சேர்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு வித்தியாசமான ஒரு டெசர்ட் தான். இப்போ வந்து நெருப்பு வந்து அதில் வந்து பற்றிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணாலுமே அந்த தேங்காயோட ஓட்டில் வந்து நெருப்பு வந்து கொஞ்சம் நேரம் பற்றிக்கிட்டே தான் இருக்கும். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இந்த ஓட்டை வந்து நம்ம முழுசாக நீக்கிடலாம். ஒரு 2-3 வாட்டி தட்டுனா போதும். அந்த ஓடு வந்து ஈஸியாக நீக்கிறது மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.